ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மாதிரி அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு என் மாம்சம் சொல்லுது இதை செய்ய நீ, நான் சொல்லுவேன் செய்ய மாட்டேன். இன்னைக்கு என் மாம்சம் சொல்லுது இங்க போ நீ, செய்யக்கூடாது. இன்னைக்கு என் மாம்சம் சொல்லுது இதை பாரு நீ, நான் பார்க்க மாட்டேன். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? அந்த மாம்சத்தை, ஒவ்வொரு நாளும் அந்த ஆசை, ஒவ்வொரு நாளும் அந்த இச்சையை சிலுவையில் அறையிறோம். இதுதான் கஷ்டம். ஒவ்வொரு நாளும் அந்த மாம்சம் நெருக்கும் போது, சாத்தானுடைய அம்பு, அந்த அக்கினி அஸ்திரம் வரும்போதெல்லாம் அதுக்கு செவி கொடுக்காம, இயேசு எனக்கு போதும், இயேசு பின்னாடி தான் நான் செல்வேன், அவர் மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விதத்திலே கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் என்ன செய்வான்? விழுங்க பார்ப்பான். அப்ப அவருடைய எல்லா கெட்ட சிந்தனைகளையும், அவனுடைய எல்லா இழக்கக்கூடியதான இச்சைக்குரியதான சகல கேடுகளில் இருந்தும் விடுதலை பெறணும். அந்த யுத்தம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் மறிக்கிறது, ஒவ்வொரு நிமிடமும் மறிக்கிறது. இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அந்தந்த சூழ்நிலைகள்ல அந்தந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது விழுந்துட்டு அதை மனப்பூர்வமா செய்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் யோசிங்க, இனி பாவம் செய்யாது,